வீத லீடர்ஸ் அமைப்பின் சார்பில் போதையை ஒழிப்போம், வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என விழிப்புணர்வு தெருமுனை கூட்டம் மற்றும் பேரணி பிரச்சாரம் நடைபெற்றது. போதையில்லா விருகம்பாக்கம் உருவாக்குவோம் என வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கே நகர் பகுதியில் போதையில்லா விருகம்பாக்கம் உருவாக்குவோம் என விழிப்புணர்வு மற்றும் தெருமுனை கூட்டம் எஸ் பாக்கியராஜ், ஏடி ராஜா, எல் சிவமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாபெரும் விழிப்புணர்வு பேரணி மற்றும் தெருமுனை கூட்ட நிகழ்வில் கரு நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குகின்ற அடிப்படையில் சென்னை கே நகர் பகுதியில் போதையில்லா விருகம்பாக்கம் தொகுதியை மாற்றுவோம் என இந்த மாபெரும் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பரவியுள்ள நிலையில் அதனை ஒழிக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம், ஒன்றிணைவோம், மாறுவோம், மாற்றுவோம் என உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். மேலும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை வேரோடு வேறாக சாய்க்க வேண்டும், அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கேட்கும்போது இது ஆச்சரியமான ஒரு வார்த்தையா தான் எல்லாருக்கும் தெரியும். இது சாத்தியமா, நடக்குமா, நடக்க முடியாதா? தமிழக மக்களின் இதயங்களில் இடம்பெற்றிருக்கிற இந்திய நாட்டிலேயே ஒரு இளம் தலைவர் என்று சொன்னால் அது அண்ணாமலை அவர்கள் தான். அந்த இளம் தலைவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்களில் பேரணி கூட்டங்கள், பிரசுரங்கள் வழங்குவது, போதை ஒழிக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது, மக்களை கேட்டுக்கொள்வது, இளைஞர்களை ஒன்று திரட்டுவது, கருத்தரங்கங்கள் நடத்துவது என்று சொல்லி இந்த ஜூலை மாதம் முழுவதுமே போதை ஒழிப்பு மாதமாக வீத லீடர் அமைப்பு முதன்மை சேவகர் அண்ணாமலை அவருடைய உத்தரவை ஏற்று நாம் செயல்பட்டிருக்கிறோம். அதேபோன்று இன்றைக்கு இந்த பகுதியிலே அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்களும், ஏடி ராஜா அவர்களும், சிவ மணிகண்டன் அவர்களும் இணைந்து இந்த பகுதியிலே இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை இது பொதுக்கூட்டமாகவே மாற்றிவிட்டார்கள். இன்னும் அரசியல் கட்சியை தொடங்கலையே, பொதுக்கூட்டம் மேடை போட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது கூட நான் வரும்போது நினைச்சேன். அப்படி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியாக அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு வந்திருக்கிற சென்னை சி ராஜா அவர்களையும், கிருஷ்ணசாய் அவர்களையும், மேடையில் இருக்கிற தம்பி ஹரிராஜன் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும், சென்னை மாவட்டத்தின் முன்னாள் கவுன்சிலர் திருமதி லட்சுமி சுரேஷ் அவர்களுக்கும், அதேபோன்று அன்பு சகோதரி லலிதா அவர்களுக்கும், வழக்கறிஞர் உமா அவர்களுக்கும், மண்டல் தலைவர் செயல்பட்டு இப்போது வீத லீடரில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஸ்ரீதேவி அவர்களுக்கும், அன்புக்கரசி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீத லீடர் அமைப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை, குடிக்காதீங்க, உடம்பு கெட்டு போகும், இந்த நோட்டீஸ படிங்க, இதுக்காக பேரணி நடத்துங்க, வீடு வீடா நோட்டீஸ் கொடுங்க, கடை கடையா நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியது யாரு? இன்னைக்கு இருக்கிற தாவேக அரசு சொல்லி இருக்கணும், மக்களே குடிக்காதீங்க அப்படின்னு. இல்லாட்டி 30 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட திமுக சொல்லணும், உங்களுடைய டாஸ்மாக் வசூல் பண்ணி பண்ணி உங்க உயிர் உடம்பத்தெல்லாம் கெடுத்துட்டோம், இனிமேலாவது குடிக்காதீங்கன்னு அவங்க சொல்லணும். அதுவும் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லாம் இந்த டாஸ்மாக் வியாபாரம் பண்ணவங்க, கள்ளுக்கடை சாராய கடையை திறந்து வித்தவங்க, புரட்சி தலைவர் பீரியட்ல எல்லாமே இருந்துச்சு. அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு இதை பற்றி கண்டுகொள்ளாமல், குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல், ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் குடிக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் குடிப்பது சாதாரணமாகிவிடுகிறது. சொல்லி சொல்லி பார்த்தேன், முடியல, டெய்லி இப்படித்தான்,
எப்படியாவது போய் தொலை அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னு வீட்டில் இருக்க பொம்பளை சொல்லுவாங்க. நாளடைவில் என்ன ஆகும்? அவர் குடிக்கிறத பத்தி யாரும் கவலையே பண்றதில்லை. கடைசியில் ஒரு 55 வயசு 50 வயசுக்கு மேல உனக்கு கல்லீரல் கெட்டு போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் நீ பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்லும் போதுதான் அங்க வேதனையே உருவாகும். உடல்நிலை சரியில்லாம தொழில் பார்க்க முடியாம இருக்கும் போதுதான் அந்த குடும்பத்துக்கு வேதனை உருவாகும். இப்படிப்பட்ட நிலையில குடிக்காதீங்க, உடம்ப கெடுக்காதீங்கன்னு அண்ணாமலை சொல்றாருன்னு சொன்னா, இந்த தமிழகத்தை ஆளுகிறவர் விஜய் அவர்களா அண்ணாமலை அவர்களான்னு எங்களுக்கு புரியல. மேலும் இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.